வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் இப்போ குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை பற்றி விளக்கங்கள் தந்தீங்க. அது ஜாதகத்தோடு எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ உபாசன தெய்வம் பற்றி சொல்கிறாங்களே, அது என்ன சார்? இப்போ உபாசனா தெய்வம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். அப்புறம் காளி உபாசகர்னு ஒருத்தர் இருப்பார், அம்மன் உபாசகர்னு ஒருத்தர் இருப்பார், அனுமன் உபாசகர்னு ஒருத்தர் இருப்பார், முருகன் உபாசகர்னு ஒன்று இருப்பார். இது எப்படின்னா அந்த தெய்வங்களை தொடர்ந்து வணங்கிட்டு அந்த தெய்வத்தை அப்படியே இவர் உடம்புலையும் மனசுலையும் இவர் பேசுகிறதெல்லாம் அவர் சொல்கிற அருள் வாக்காவே நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி கடவுளுக்கு பேர் தான் உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அவங்க சொல்கிற மாதிரி காளி அவங்கள்ட்ட இருக்கா, முருகன் அவங்கள்ட்ட இருக்கா, இல்லை விநாயகர் அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறது அவங்க ஜாதகத்தை பிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். உண்மையிலே இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா உடம்புலாம் சட்டை இல்லாமல் காவியை கட்டிக்கிட்டு பட்டை ருத்ராட்சம் கொட்டையெல்லாம் உட்காந்துட்டு டிவியில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஜோதிடரா இல்லை சாமியாரா? ஜோதிடராக இருந்தால் அந்த ரோல் தேவையில்லை. சாமி அப்படின்னு பேர் வந்தாலே அங்கே சனி பகவான் பூந்துருவார். அப்போ காவியை கட்டுறவங்களுக்கு யார் காவியை கட்டுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அடுத்த வேளை சாப்பாடு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு மனுஷனுக்கு எப்போ வரலையோ அவன் தான் உண்மையான துறவி, உண்மையான சன்னியாசி. அப்போ அப்படி போய் உட்காந்துக்கிட்டு அப்போ ஜோதிடருக்கு அது தேவை இல்லையே. ஜோதிடர் ஒரு கைடு, அவ்வளோ தானே. ஒரு கஷ்டத்தோடு வர்றவங்களுக்கோ இல்லை அடுத்த நிலைமை எப்படி இருக்குன்னு கோள்களோட இயக்கத்தை வச்சு சொல்கிறது ஒரு வழிகாட்டி தான். இதில் எதுக்கு காவியை போட்டுக்கிட்டு இல்லை வேறு அடையாளங்களை தரிச்சிக்கிட்டு போயிடுதுன்னா, அப்போ அவங்க வேறு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுவாமி, மகரிஷி இப்படியெல்லாம் போட்டுக்கிறாங்க. சுவாமின்னு பேரை போட்டிங்கனால சனி பகவான் பின்னாடி பூந்துருவார். அது நிறைய பேருக்கு தெரியாது. சுவாமிங்கிற பேரே சனி பகவானுடைய பேர், சனி கிரகத்துக்கு உட்பட்ட பேர் அது. அப்போ யார் சுவாமி? மனிதர்கள் இந்த மனிதனோட சராசரி தேவைகள்லாம் கடந்துட்டு இந்த உலகமே பொதுவானது, உலகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய சொந்தம், எல்லாருடைய கண்ணீருக்காகவும் நான் பாடுபடுவேன்னு நினைக்கிறவங்க தான் சுவாமிங்கிற பேரை போட்டுக்கணும். மகரிஷிங்கிறவங்க புதிய வர்க்கத்தை படைக்கிறவங்க மகரிஷி. நீங்கள் வர்ற கிளைண்ட்டு 5000 கொடுப்பானா, 500 கொடுக்கானா, 2000 கொடுக்குறானா, 1000 கொடுக்குறான்னு கணக்கு போட்டுக்கிட்டு இவங்க எப்படி மகரிஷியாக இருக்க முடியும்? இவங்க எப்படி சுவாமியாக இருக்க முடியும்? நான் சுவாமின்னா நான் எதுக்கு டிவியில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கணும்? நான் பாட்டு அப்படி ஒரே நேரத்தில் மழையை வர வச்சு கொடுத்துடலாம், ஒரே விதத்தில் வெயிலை மாற்றி கொடுத்துடலாம்ல. நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ தானே கும்பத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு, ஒரு வருஷம் தானே ஆகுது. இனிமேல் தானே அவர் யார் உண்மை யார் போலின்னு சொல்லுவாங்க. நான் யாரையும் தனிப்பட்ட முறையெல்லாம் கிண்டல் பண்ணலை. இந்த பெயர்களுக்கு உரியவர்கள் நாம தானா? ஏன்னா என்னுடைய குருநாதர் ஜோதிடத்தில் எவ்வளோ பெரிய மேதை, உலக புகழ் பெற்றவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி தெரியுமா இருப்பார்? நம்மளை மாதிரி தான் பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு இருப்பார், நம்மளை மாதிரி சாதாரணமாக தான் இருப்பார், சென்ட் அடிச்சுப்பார். ஒரு மனிதர்கள், இயல்பான மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அந்த உபாசனை அப்படின்னு வரும்போது இந்த காளியோட உபாசகராக அவர் இருந்தாருன்னா அவர் போர்டு போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நமக்கே தெரியும்ல, அவங்க இயல்பான நிலையை மாற்ற முடியும் இல்லையா? இயல்பான நிலையெல்லாம் மாற்ற முடியாது அவங்களால. அவங்களும் திரும்ப கட்டத்தை வச்சுட்டு ஜாதகம் பார்ப்பாங்க. காளி உபாசகர், பொதுவாக உபாசகர்கள் இந்த கட்டத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமிகள் மகரிஷிகளும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் ஏன் இந்த ஜோசியத்தில் உட்காந்துட்டு, யூடியூப்பில் உட்காந்துட்டு, சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு சுவாமிகள்ங்கிறாங்க, என்னென்னமோ பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நான் ஜோசியத்தை தொழிலாக எடுக்கிறோன்னா இதை சொல்ல மாட்டேன். நான் பத்திரிக்கையாளரினுடைய முதல் முகம், நான் இதை சொல்லி தான் ஆகணும். அப்போ ஜோதிடத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா ஜோதிடத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதில் விமர்சனம் பண்ண முடியும். அப்போ உபாசனா தெய்வங்கிறது யார்? உங்களுக்கு எந்த தெய்வத்தோட வழிபாடு கிட்டும், எது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் உபாசனா தெய்வம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது கம்ப்ளீட்டாக தவறான ஒரு கருத்து. 27 நட்சத்திரம் தான் உலகம் முழுக்க. இந்த உபாசனா தெய்வங்கிறது 27 தெய்வத்தை தவிர வேறு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராது? அதே போல் 12 ராசி தான் உலகம் முழுக்க. அப்போ இந்த 12 ராசிக்கும் இதான் உபாசனா தெய்வம்னா 12 பேரை தவிர 12 உபாசனா தெய்வத்தை தவிர யாரும் இருக்காது இல்லையா? அதை தான் இங்கே ரொம்ப நல்லா யோசிக்கணும். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் என்னுடைய குருநாதர் ஜெல்லைவசந்தன் ஐயா உட்பட சொல்லுவார், ஜாதகத்தில் 12 பாவங்கள் இருக்குது. இந்த 12 பாவங்களும் இயங்கணும். 6, 8, 12 அப்படிங்கிறது மறைவிடங்கள். 6ங்கிறது கடன், சத்துரு, ரோகம். 8ங்கிறது ஆயுள், இன்னும் நிறைய விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விபத்து எல்லாமே வரும். 12ங்கிறது
அவங்களோட அயன சயன சுகஸ்தானங்கிறான். இது அப்படியே 6, 8, 12னா மறைவிடம்னு வைக்கிற முடியாது. 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா தூக்கமே வராது முதல்ல. அப்போ 12ஆம் இடம் தூக்கங்கிறது எவ்வளோ முக்கியம். நைட்டெல்லாம் தூங்கலைன்னா பகலில் போய் நம்ம காலைல எழுப்பணுன்னா நாயை விட கேவலமாக வல்லுன்னு விழுவாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா தூக்கம்ங்கிறது ரொம்ப ஒரு அரிய மருந்து. நமக்கு பல விஷயங்களை மறக்கிறோம்ல, அதுக்கு தூக்கம் ஒரு முக்கியமான காரணம் இல்லை. அப்போ 12ஆம் இடம் முக்கியம், தேவை தானே? தேவை. ஆயுள் கண்டிப்பாக தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவை. அவமானமும் நமக்கு தேவை. அப்போ தான் முன்னுக்கு வரும். நம்மளை கேவலப்படுத்திட்டான்ல இவன் எதுக்கு வாழ்ந்து காட்டணுன்றான்னு முன்னுக்கு வரும். அதுக்கு 8ஆம் இடம் தேவை. அதே மாதிரி உடல் வலிமை, நம்ம ஒரு நோயை எதிர்த்து போராடுறது எல்லாத்துக்குமே அந்த கொடுக்கறது 8ஆம் இடம் தான். அடுத்தது 6ஆம் இடம். எதிரி இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா? நம்ம சோம்பேறி ஆகிட மாட்டோமோ இருப்போம். நோய் வந்தால் தானே அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லை, எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுலேருந்து, பேங்க்கில் லோன் வாங்குறதுலேருந்து, ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது வரைக்கும் 6ஆம் இடம் முக்கியம். அப்போ 12 பாவங்களும் ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த இடங்களில் அந்த உபாசனா தெய்வத்துக்கு இதை முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஜாதகத்தில் இந்த லான்னு போட்டிருக்கு பாருங்கள், லக்னம், இதுதான் முதலிடம், இதுதான் முதல் பாவம். இந்த பாவத்தை நல்லா இயக்கணும், அது சரியாக இயங்கலைன்னா இதுக்கு 11வது பாவம் எங்கன்னு பார்க்கணும். 1க்கு 11வது இடம். அந்த 11வது இடத்த ஆப்ரேட் பண்ணால் இந்த 1ஆம் இடம் வலிமையாயிடும்னு கணக்கு. நம்ம இந்த ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு 11ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா 1ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணால் அதுக்கு 11ஆம் இடம், 5ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணோன்னா அதுக்கு 11ஆம் இடம். இப்படி தான் கணக்கு. ஆனால் எல்லாருக்கும் 11ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ண முடியுமாங்கிறது அடுத்து ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம லக்கணங்கள் பிரிக்கும்போது சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம்னு பிரிக்கிறோம்ல. எல்லா சரலக்கணங்களுக்குமே 11ஆம் இடம் பாதகம். அப்போ அவங்களுக்கு அந்த 11ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணால் பாதகம் சேருமா, சாதகம் சேருமா? அதாவது அடிப்படையிலே பண்ணுற கோளாறு. அடுத்தது இந்த 11ங்கிறது எல்லாருக்குமே சாதகம் இல்லைங்கிறது இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ எல்லா கிரகத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியுமா? திருமணம் ஆகலைங்கிறதுனால 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் எத்தனை வரும்? 5ஆம் இடமாக வரும். 5ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணால் திருமணம் ஆகிடுமா? ஜஸ்ட் ஒரு முயற்சி தான். இது எங்கேயாவது ஒரு இடத்துல படித்து வச்சுக்கிட்டு அது நடக்குதா நடக்கலையா, நான் ஆப்ரேட் பண்ணி என்னுடைய லிஸ்ட்டு இதெல்லாம் சரியாக இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு தானே சொல்லணும். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் 12 ராசி மண்டலங்கள் தனியாகவே இருக்குது. இந்தந்த ஊர், இந்தந்த ராசி, இந்தந்த டிஸ்ட்ரிக், அதெல்லாம் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்ந்து வரும். இந்தந்த பகுதிகள் இந்தந்த ராசின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இருக்குது. எல்லாத்துக்குமே நீ ஒட்டு மொத்தமாக 11ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணுறான்னா எப்படி ஆப்ரேட் ஆகும்? துலாம் லக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த 11ஆம் இடத்துக்குள்ளே சூரியன் ஆப்ரேட் பண்ணலாமா? தப்பு தானே சேரும். மேஷ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் கும்பம், பாதகஸ்தானம். அங்கே உள்ள சனியை ஆப்ரேட் பண்ணால் மேஷ லக்கணம் வேலை பார்க்குமா? பார்க்காது. அதே போல் தானே கடகத்துக்கு 11ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்துக்குரிய சுக்கிரனை ஆப்ரேட் பண்ணால், ரிஷபத்தை ஆப்ரேட் பண்ணால் கடகம் என்னாகும்? அதே மாதிரி ஒன்று எடுத்துங்க. மகரத்துக்கும் அதே மாதிரி. விருச்சிகத்தை ஆப்ரேட் பண்ணால் மகரம் என்னாகும்? அதனால் உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட உண்மையிலே வந்துச்சுன்னா நீங்கள் போர்டு வைக்கவும் மாட்டீங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசவும் மாட்டீங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாவம் ஆப்ரேட் ஆகணும்னா அதோட 11வது பாவத்தை இயக்கணுங்கிறது ஜென்ரல் கான்செப்ட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. முதல்ல ஒன்று எடுத்துக்கணும். ஒரு மனிதன் இப்போது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அரசியல் கட்சிகள் பெரிய கட்சிகள், அதுதான் மக்களுடைய ஓட் பேங்க் இருக்குது. அவங்க 2 பேரில் இவங்களை ஜெயிக்க வைக்கலாம் அல்லது இன்னொருத்தவங்களை ஜெயிக்க வைக்கலாம். இதுதான் நடக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு 15 நாள் கட்சி ஆரம்பித்து இல்லை ஒரு 2-3 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு 11ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணால் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா? முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான வலிமை இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ புரியும்னு நினைக்கிறோம் இல்லையா? உபாசனா தெய்வம் மேற்கொண்டே பார்த்தோம். குடும்ப தெய்வம் நீங்கள் வழிபட்டாலும் சரி, வழிபடாலும் சரி. அதே போல் குலதெய்வம் தெரிஞ்சால் வழிபடுங்க, தெரியாட்டி அதுக்காக வருத்தப்பட வேணாம். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு போய் ஏமாறக்கூடாது. அப்படியே யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அதான வேர்களை தேடி அதை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களோட பங்காளிகள், முன்னோர்கள் தான் தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் உபாசனா தெய்வம்ங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு 11ஆம் இடம், உங்கள் 2ஆம் இடத்துக்கு 11ஆம். இப்போ எல்லாமே 11ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணி சொல்லிட்டு வர்ற விஷயங்கள். இது எல்லாருக்கும் பொருந்தாது. ரெண்டாவது 11ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசிகளுக்கு எந்தெந்த பகுதி, இந்தியாவில் எந்தெந்த பகுதி, தமிழகத்தில் எந்தெந்த பகுதி, சென்னையில் எந்தெந்த பகுதிங்கிற தெளிவு தெரியணும். ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் 11ஆம் இடத்துல உள்ள கிரகத்தையோ
16ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் போய் உட்காந்துருக்கும், அந்த லக்கணத்துக்கு சுபர் இல்லாதவர் போய் உட்காந்துருப்பார். இதையெல்லாம் பார்த்து ஆப்ரேட் பண்ணால் தான் அந்த உபாசனா தெய்வம்ங்கிறது பிடிப்படும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடவுளை கும்பிடுங்க தப்பு இல்லை, ஜாதகத்தை பாருங்கள் தப்பு இல்லை, குலதெய்வத்தை கும்பிடுங்க தப்பு இல்லை, இல்லை கும்பிடாமலும் இருங்க அதுவும் தப்பு இல்லை. அதெல்லாம் அவங்கவுங்களோட ஜாதக அமைப்பு. குலதெய்வத்தை கும்பிட்டா தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது பொய். அடுத்தது குடும்ப தெய்வத்தை வழிபடுறது நீங்கள் உங்கள் முன்னோர்களை எப்படி மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது இஷ்ட தெய்வம்ங்கிறது உங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து உங்கள் மனசுலையும் உங்களுக்காக உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் விரும்புகிற தெய்வமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அப்பா தாத்தா போன்றவர்கள் வழியாக பின்பற்றப்பட்டதை வச்சு உங்கள் மனசில் பதிந்த தெய்வமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உபாசனா தெய்வம். இந்த உபாசனா தெய்வம்னாலே மந்திரவாதிகள் சொல்கிற வேலைன்னு அர்த்தம். உபாசனை, காளி உபாசகர், அவர் உபாசகர், இவங்க உபாசகர்னு சொல்லிடுவாங்க. அது ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. ஒரு பாவத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 11ஆம் பாவத்தை தான் ஆப்ரேட் பண்ணால் பாதகஸ்தானமாக வர்றோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும் சரலக்கணத்துக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன மனசில் சரிப்படுதோ செய்யுங்க. உழைக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணுங்கள், முன்னுக்கு வரத்துக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு என் ஜாதகத்தில் இருக்கிற எந்த தெய்வமோ அதை கும்பிட்டா தான் நான் மேலே வருவோம் அப்படின்னு நினைக்கிறது முதல் தவறு. அடுத்தது இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிச்சி வணங்கினா தான் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது 2வது தவறு. 3வது குபேரன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கே போனால் நான் ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆகிடுவோங்கிறது அதை விட பெரிய தவறு. எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் உழைக்கணும், முன்னுக்கு வரணும். நீங்கள் என்ன தான் ஜோதிடத்தை பார்த்தாலும், என்ன தான் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும், மலையேறி மாவிளக்கு போட்டாலும், உங்களுடைய கெப்பாசிட்டி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கோ அப்படி தான் நடக்கும். மீதி எல்லாமே உங்கள் மனநிறைவுக்காக செய்கிறதானே தவிர பாக்கெட்டில் பணத்தள்ளி போட்டுக்கிறதுக்காக செய்கிற விஷயம் அல்ல. அப்படி யாராவது சொன்னால் அவங்களுடைய பாக்கெட்டை நிரப்பக்கூடிய கலை இது. அதனால் அதை நீங்கள் பெருசாலாம் நம்ப வேணாம். உங்கள் கடவுளை கும்பிட்றதும் கும்பிடாததும் உங்கள் விருப்பம். இங்கே உட்காந்துட்டு காவியை கட்டிக்கிட்டு வேறு மாதிரி இந்த ஆன்மீக அடையாளங்களில் தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் உண்மைன்னு நினைக்காதீங்க. இது சயின்ஸாகவும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஜோதிடத்தை ஜோதிடமாக தான் பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடர் 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் இருக்காருன்னு சொல்லுங்கள். அப்படியா சரின்னு சொல்லிட்டு 25 வயசுலேயே எலக்ட்ரிக்கல் மீட்டரை உடைச்சி அது உள்ளார கையை வச்சிங்கன்னா சாவீங்களா சாவ மாட்டிங்களா? அதனால் அது வேறு. முயற்சி உங்களுக்கு தொடராமல் நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருங்க. நல்ல ஜாதகம்ங்கிறது என்னுடைய குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயா சொல்லுவார். ஒருத்தன் நாம் இப்போ சந்தோஷமாக இருக்கோமா கஷ்டப்படுறோமா இப்படின்னே தெரியாமல் உழைப்புலேயே மூழ்கி இருக்கான் பாருங்கள், அவன் தான் உலகத்தில் கடவுளுக்கு நிகரானவன், அவன் ஜாதகம் தான் நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர் ஐயா. அது மட்டும் இல்லை, ஜாதகத்தை எடுத்துகிட்டு எவன் இந்த ஜோசியக்காரனாக தேடிட்டு போகிறானோ அவன்லாம் சரியில்லாதவன்னு திட்டுவார் அவர். அது அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்கிறார், நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஜாதகம்ங்கிறது உங்களோட தன்னம்பிக்கையை கூட்டிக்கிறதுக்காக எப்போயாவது ஒரு தடவை பார்க்குறது. 2வது துன்பங்கள் தொடர்ந்து வரும்போது இது எப்போ விடுபடுன்னு பார்க்குறது. மற்றபடி காலையில் எழுந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாதகத்தையே பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உழைங்க, முன்னுக்கு வரணும். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உழைப்பை விட இந்த உலகத்தில் புத்திசாலித்தனமான உழைப்பு, மாடு மாதிரி உழைக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பிளான் பண்ணி உழைக்கணும், முன்னுக்கு வரணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இந்த இடத்துல தெய்வங்கிறது குடும்ப தெய்வத்தையும் சொல்கிறேன், குல தெய்வத்தையும் சொல்கிறேன், இஷ்ட தெய்வத்தையும் சொல்கிறேன், உபாசனா தெய்வத்தையும் சொல்கிறேன். இவங்க எல்லாத்தையும் முடியாத ஒரு வேலை உங்களோட உழைப்பும் உங்கள் திறமையும் உங்களை மேலே கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்தும். சார், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசனா தெய்வம்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிற வகையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. அதுக்கு மக்களுக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.